உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர், ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே. கர்த்தருடைய வல்லமை அந்த பிசாசுடைய வல்லமையை மேற்கொண்டது. அந்த வல்லமைகள் கிரியை செய்ய முடியாதபடிக்கு அவை கட்டப்பட்டன. அதுக்கு மேலே ஒன்றும் கிரியை செய்ய முடியல. 10 வாதைகளும் 10 அந்த எகிப்தியோடைய 10 தெய்வங்கள் மேல் வந்த நியாய தீர்ப்பு. எகிப்தியருக்கு அந்த நைல் நதி அதான் ஜீவ நதி, வாழ வைக்கிற நதி. கர்த்தர் பார்த்தார், ஏன்டா இதை ஒரு தெய்வமாக வச்சுக்கிட்டு இருக்கியா, இது ஒன்று காப்பாற்றுன்னு நினைக்கிற அப்படின்னு கோல் எடுத்த தோடுனார். கடைசிக்கு பார்த்தா பூரா ரத்தம் ஆயிடுச்சு. குடிடா தண்ணியை, நான் ஒருத்தனும் குடிக்க முடியல, பக்கத்தில் எங்கேயோ ஊற்று தோண்டிக்கிட்டு இருந்தான்னு போட்டிருக்குது. அந்த தெய்வங்கள் மேல் வந்த நியாய தீர்ப்பு இன்று உங்கள் மூலமாய், ஹலோ, உங்கள் மூலமாய் உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற அந்த தெய்வங்கள் மேல் நியாய தீர்ப்பு வரும். Be bold, I say. எவ்வளோ பெரிய எதிர்க்கிற கூட்டம் இருந்தாலும் சரி, எதிர்க்கிற ஆள் பயங்கரமான கோலியாத்தா இருந்தாலும் சரி, எதிர்க்கிற கூட்டம் பெரிதாக இருந்தாலும் சரி, ஒருத்தன் சொன்னானே, அதிகம் பேரை கொண்டாயிலும் கொஞ்சம் பேரை கொண்டாயிலும் ரட்சிக்கிறதுக்கு உமக்கு தடை. ஆமாம், லேசான காரியம். கர்த்தர் கூட இருக்கிறார். ஜெயம் நீங்கள் தானா? ஹல்லேலூயா. பெருங்கூட்டம் இருக்குதுங்க, கோலியாத்து வந்திருக்காங்க, அப்புறம் இந்த ஜெயண்ட்டு அவன் வந்திருக்காங்க. நான் என்ன செய்ய? ராட்சதன் வர்றேன், ராட்சதன் பொட்டுன்னு போயிடுறான். கல்லை விட்டு எறிஞ்சால் கோலியாத்து ராட்சதன், அவ்வளோதாங்க. கர்த்தர் உங்களை கொண்டு எரியோ கோட்டையை சுற்றி வர்ற மாதிரி சுற்றி வர வச்சுவிட்டு கடைசியில் கோட்டையை விழுக்காட்டி விட்டுருவார். கோட்டையை சுற்றி வர வேண்டிய கடைசியில் ஒரு நேரம் அல்லேலூயான்னு ஆர்ப்பரிக்க வேண்டிய கோட்டை விழுத்துரும். ஆனால் கோட்டையை சுற்றி போகிறதுக்கு தைரியம் இருக்கா? சுற்றுவீங்களா? தைரியம் இருக்கா? ஆனால் எனக்கு போக எனக்கு பிடிக்கலாம், உட்காந்துக்கிறேன் நான். எந்திரிச்சு சுத்தணும், ஜெபிக்கிறத ஜெபிக்கணும், எத்தனை நாள் ஜெபிக்கணுமோ ஜெபிக்கணும். அந்த ஜெபம் பூரணமாகும் போது காரியம் நடந்துடும். அதுக்கு ஒரு நேரத்தை கர்த்தர் குறித்திருக்கிறார். அவர் கர்த்தருடைய வேலை வந்ததுன்னு ஒரு நேரம் வரும், கோட்டை விழும், ஜெயம் எடுப்பீர்கள். எல்லாவற்றிலும் கர்த்தர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? நானே தேவன் என்று அவர்கள் அறிவார்கள். இந்த உலகம் எல்லாம் இதுதான் தெய்வம் அதுதான் தெய்வம்னு தேவ தூதர்களை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். தேவதூதர்கள் தேவர்கள் அல்ல, தேவர்கள் சொல்லிக்கிறாங்க. ஆனால் உண்மையான தேவர்கள் யாரு? நீங்களும் நானும். தேவனால் பிறந்தவர்கள் தான் தேவர்கள், நாம தான் உண்மையான தேவர்கள். ஆனால் அவங்க தான் நம்மளை அவங்க தங்களை தெய்வங்கள் நினச்சிக்கிட்டு பெருங்கூட்டம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்குது. அத்தனையும் விக்கிரகங்கள் கட்டோடே ஒழிந்து போகும். சொல்லுங்க பார்க்கலாம், விக்கிரகங்கள் கட்டோடே ஒழிந்து போகும். ஆனால் கர்த்தர் சொன்னார், உன் தேவனாய கர்த்தர் நானே, வேற எங்கேயாவது போய் மாட்டிக்கிறாத அப்படின்னு. அதான் எனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம்னா என்ன அர்த்தம்? வேற எங்கேயும் போய் மாட்டிக்கிறாத, நீ விக்கிரகத்தை செய்யவோ நமஸ்கரிக்கவோ சேவிக்கவோ வேண்டாம். உன் தேவனாய கர்த்தர். அங்கே போனேன்னா எரிச்சல் உள்ள தேவனா போறாங்க அப்படின்றார், கொன்றுவேங்கிறார், எரிச்சல் உள்ள தேவன்றார். 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் உன்னை போட்டு பார்த்துருவேன்றார். விசாரிக்கிறவர்னா என்ன அர்த்தம்? உன்னை போட்டு பார்த்துருவேன், கொன்றுவேன் உன்னைய அப்படின்றார். எச்சரிக்கை. 10 கட்டளையில் எத்தனை பேர் தைரியமாக வரிசையாக சொல்லுவீங்க? அல்லேலூயா சொல்கிறவங்க, 10 கட்டளையும் சொல்லிடுவேன்றவங்க கை தூக்குங்க. ஓ குட். இந்த மீதி ஆட்கள்லாம்
பார்த்து பார்த்து சொல்லிடுவீங்களா? சரி, பார்த்தாவது சொல்லுங்க. சொல்லுங்க பார்க்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னை உன்னை வேற தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். நீ விக்கிரகங்களை செய்யவோ நமஸ்கரிக்கவோ சேவிக்கவோ வேண்டாம். கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பாயாக. நீ நன்றாயிருப்பதற்கும் பூமியிலே வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக, விபசாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, அடுத்தவனதை இச்சியாதிருப்பாயாக. அது அடுத்த பொண்டாட்டியை இச்சியாதன்னு எழுதியிருக்குது அதில். அப்போ இச்சையில் ரொம்ப டாப் என்னது? அடுத்த பொண்டாட்டியை இச்சிக்கிறது. அது மாம்ச இச்சைங்க. மாம்ச இச்சை வந்த உடனே தெய்வத்தை மாற்றிடுறாங்க. நீங்களும் நானும் கர்த்தருக்கு பரிசுத்த. மாம்ச இச்சைக்கு இடமில்லை. அவனவன் தன் தன் சுய இச்சையினால இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறானே அல்லாமல் வேறல்ல. இச்சை ஐயா அது அப்படியே இச்சையாமல் இருக்கிறதுன்னு கேட்கலாம். ஆனால் அவர் இச்சையாதிருப்பாயாகன்னு தான் சொன்னார். ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்குற எவனும் அவளோட விபச்சாரம் செய்யுது. என்னன்னு இச்சையாக பார்க்குறான்னா அவளோட இவன் போய் அதை அவளை அனுபவிக்கிறதா நினச்சி பார்க்குறானா. அதான் விபச்சாரம் செய்கிறது. மனசில் விபச்சாரம் செஞ்சுட்டு அவன் செஞ்சது என்னது? அவளை கண்ணால் பார்த்துட்டான், பார்த்தது மட்டும்தான். ஆனால் மனசுக்குள்ளே தான் விபச்சாரம் செய்கிறான். கடைசி நீ விபச்சாரம் செய்தாயிற்று நான் உனக்கு சொல்லுகிறேன் அப்படின்ட்டார். நம்ம எல்லாரையும் பார்க்குறோம், ஆனால் இச்சை நமக்கு கிடையாது. தேவன் எப்படி நேராக அவருடைய கண்கள் நன்றாய் நோக்குகிறதோ அதுபோல் நம்முடைய கண்களும் நேராய் நோக்குகிறது. கண்கள் சுத்தமாக இருக்கா? நம்ம பார்வை சரியாக இருக்கா? சொல்லுவான், இவன் பார்வையே சரியில்லை. அதாவது அந்த பார்வை சரியில்லைங்கிற ஒரு பார்வை இருக்குது பார்த்தீங்களா? அப்போ நம்ம சரியான பார்வை, நேர்கொண்ட பார்வை, நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை. நம்மளால் சொல்லி வச்சான்ல எவனோ ஒருத்தன். பி ஹாப்பி. நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் நல்ல சந்தோஷமா. இது ஒரு பெரிய சந்தோஷங்க. நான் கர்த்தருடைய பிள்ளைங்கிறது ஒரு சந்தோஷங்க. வேறு எந்த ஆசீர்வாதம் வருது வரல அது வேறு கணக்கு. நான் கர்த்தருடைய பிள்ளை. நான் பிசாசுடைய பிள்ளை இல்லை, பாவத்தின் பிள்ளை இல்லை. நான் தேவனுடைய பிள்ளை. நான் பரிசுத்தமான தேவனுடைய பிள்ளை. நான் அவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறேன். பாவம் செய்கிறேன், பாவத்தோடு இணைஞ்சிருக்கிறான். விபசாரம் செய்கிறவன் வேசியோட இசைந்திருக்கிறான், வேசியோட ஒரே மாம்சமாக இருக்கிறான்னு எழுதியிருக்கு. வேசித்தனம் பண்ணவன் அவளோட ஒரே மாம்சமாக இருக்கிறான்னு எழுதியிருக்கு. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய ஆவியோட ஒன்றாய் இணைந்திருக்கிறார்கள். அப்படிதானே எழுதியிருக்கு. நீங்கள் தேவனோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தராய் அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். நீங்க மேற்கொள்ள முடியாத எந்த சோதனையும் கிடையாது. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே மட்டுமே உங்களுக்கு நேரிடுகிறதே அல்லாமல் வேற சோதனை நேரிடுற. அவர் வேலை நீ பலவீனமாக இருந்தால் சரி, அது தப்பிக்கொள்ள போக்கையும் உனக்கு உண்டாக்குறேன்றார். ஆனால் எதிர்கொள்ள வேண்டும். ஃபேஸ் த டெவில் ஃபேஸ் டு ஃபேஸ். பிசாசை நேருக்கு நேராக சந்திக்கணும். சந்திச்சு ஏய் என்னடா வேலை உனக்கு இங்கே படா அப்படி சொல்லணும். ஏசு சொன்னார், இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவன்கிட்ட கொடுக்கறதுக்கு எனக்கு ஒன்றுமே இல்லை, அவன் சரக்கு என்கிட்ட இல்லை அப்படி சொல்லிட்டார். அதுபோல் நான் இப்பொழுது சொல்லுகிறேன், ஃபேஸ் த டெவில், ஃபேஸ் த லயன் இன் இட்ஸ் டென். சிங்கத்தை அதோட குகையில் போய் அது எங்கேயோ சிங்கம் வந்துருச்சு இல்லை, சிங்கம் எங்கே இருக்குது குகையில் வா போகலாம். குகையில் அது குகைக்கு போனோன்னா சிங்கம் மிரண்டு போகுது. இப்போ கடைசிக்கு பிசாசை நேரடியாக ஏய் பிசாசு இங்கே வா. எல்லோரும் ஐயோ பிசாசு வருதே என்ன நம்மால் இங்கே வா. ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு விசுவாசி, ரொம்ப தைரியமான விசுவாசியான். இவனை எப்படியா பயமுறுத்தணும்னு சொல்லி இவன் தூங்கிட்டு இருந்தபோது
இந்த பிசாசு வந்து அவன் கட்டில் பிடிச்சி மெதுவாக வெளியே இழுத்துட்டு போச்சான். அப்போ இந்த ஆள் முழிச்சுக்கிட்டானா. முழிச்சுக்கிட்டு ஏய் இங்கே வந்து போ அப்படின்னு சொன்னானா. ஓட பார்த்துச்சா. ஏய் வா வா இங்கே மறுபடி கட்டில் அங்கூட இழுத்து போட்டு ஒழுங்காக போட்டுட்டு போ. ஹலோ. அப்புறம் இன்னொரு கேஸ் சொல்லுவாங்க. கொள்ளிவாய் பிசாசு கொம்புகள்லாம் வச்சுக்கிட்டு வந்து அவன்கிட்ட வந்து ஏய் அப்படின்ட்டு வந்துச்சான். தூங்குனை முழிச்சு பார்த்தானா. கொம்பு இருக்குது. கொம்பு இருக்கிறதெல்லாம் புல்லு தானே திங்கும். ஹார்ன்ஸ் அண்டு ஹூஸ், கொம்புகளும் குழம்புகளும் இருக்கிறது புல்லு தானே திங்கும். ஏய் நீ என்ன செய்வ, கொம்பு வச்சுருக்கேல்ல, அதனால் நீ என்னை ஒன்றுமே செய்ய முடியாது போனானா. அது பிசாசுக்கு ரொம்ப தோல்வி ஆகி போச்சான். பயமுறுத்தியே கொள்ளலான்னு வந்தா ஏன் பயப்பட மாட்டேங்கிறேன், கொம்பா வச்சுருக்க. பைபிளில் போட்டிருக்க கொள்ளிவாய் சர்ப்பம்னு போட்டிருக்கா. கொள்ளிவாய் சர்ப்பம். வாய்க்குள்ளே தீ எரிஞ்சுக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும், அது வாய்க்குள்ளேருந்து தீ கக்கனா எப்படி இருக்கும், அது மாதிரி பிசாசெல்லாம் இருக்குது. அப்படி தான் சொல்கிறாரு அவர். நான் பைபிளில் என்ன சொன்னாலும் நம்புவேன். நான் இருக்கதான் செய்தானா என்ன செய்ய. கொள்ளிவாய் சர்ப்பம் வந்து இத்தனை பேரை கடிச்சு பிடிச்சா. கர்த்தர் கூப்பிட்டார் மோசேயை. மோசே கமான், வெண்கலத்தில் சர்ப்பம் போல் ஒன்று செஞ்சு மரத்தில் தூக்கி அங்கே வை. எவனெல்லாம் அதான் அந்த இயேசு உலகத்தின் பாவத்தை எல்லாம் தன் மேலே ஏற்றுக்கொண்டு சர்ப்பம் போல தோற்றம் அளித்த இயேசுவை தூக்கி சிலுவையில் அறைந்தார்கள். அந்த தோற்றத்தை அதை தான் மோசே அன்னைக்கு செஞ்சு வச்சான். இப்போ அந்த தோற்றத்திலே செய்து வைக்கப்பட்ட அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பார்கள். அது யார்? இயேசு. இயேசுவை பார்த்தால் பிழைப்பார்கள். அதோடைய அர்த்தத்தை சொல்கிறேன். இயேசுடைய நோய்களை சுமந்தார், பாவத்தை சுமந்தார், சிலுவையில் அங்கே சபிக்கப்பட்டவராய் அங்கே நியாயம் தீர்க்கப்பட்டார், அங்கே நம்முடைய தண்டனை ஏற்றுக்கொண்டார், அந்த தண்டனைகளை சுமந்தார், ஆதலால் நமக்கு பரிகாரம் செய்து விட்டார். அந்த சிலுவையில் சர்ப்பம் போல தோங்கின அந்த இயேசுவை நோக்கி பார்த்து எதுக்கு தொங்கினாரு? உன்னுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்ய, உன்னுடைய பாவங்களை மன்னிக்க, உன்னை பரிசுத்தமாக்க, உன்னை தேவனுடைய பிள்ளையாக்க, உன்னை பரலோகம் கொண்டு போய் சேர்க்க, அதுக்காக அவர் சிலுவையில் தொங்கினாரே. அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பீர்கள். இந்த உலகத்தார் இவரை நோக்கி பார்த்தால் பிழைப்பார்கள். சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசுவை நோக்கி பார்த்தால் பிழைப்பார்கள். அதை நம்ம என்ன செய்யணும்? சிலுவையில் இயேசு உயர்த்தப்பட்டாருன்னு நீங்கள் அவங்களுக்கு சொல்லணும். சொன்னால் அவங்க பார்ப்பாங்க. அதுமாரி வேண்டான்ட்டா போயிடலாம், போய்க்கப்பா அப்படி சொல்லிடலாம். நான் சொன்ன வார்த்தைகளை நன்றாய் பிடித்து கொள்ளுங்கள். இந்த வருகிற இந்த காலகட்டங்களிலே எதையாவது உளறுனா நம்ம ஏதாவது மத மாத்திரம்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. நான் தான் சொல்லுவேன், அவன் புருஷன் மனைவியை மாற்ற முடியல, அவன் மனைவி அவனுடைய புருஷனை மாற்ற முடியல. நான் சொல்கிறேன், இந்த மத மாத்திரம்ட்டு வர்றான்ல, அவன்கிட்ட கேளுங்க, உன் பொண்டாட்டியை சரி பண்ணிட்டியா? பேசுகிறது பெண்களாக இருந்தால் உன் புருஷனை சரி பண்ணிட்டியா? நீ விரும்புகிற மாதிரி உன் புருஷனை மாற்றிட்டியா? நீ விரும்புகிற மாதிரி உன் மனைவியை மாற்றிட்டியா? நீ கேளுங்க. அங்கே வீட்டில் சண்டை போட்டு வந்திருப்பேன் அன்னைக்கு. அங்கே மனைவியை மாற்ற முடியல, புருஷனை சரி பண்ண முடியும். இவங்க வந்து நம்ம மாத்திரம்ன்றாங்க. எங்கிட்ட மாற்றுறது? மனைவி புருஷனை மாற்ற முடியலைன்னா, புருஷன் மனைவியில் மாற்ற முடியல, நம்ம ஊரெல்லாம் போய் சாமியாவா மாற்ற முடியும்? உனக்கு நம்ம சொல்லதான் முடியும். ஹலோ, நம்ம சொல்லதான் முடியும். இயேசு ரட்சிக்கிறார், இயேசுவின் பாவங்களை போக்குவார், அதற்காக சிலுவையிலே பரிகாரம் செய்திருக்கிறார். அதை நம்பு, ஏற்றுக்கொள், உன் பாவம் தொலையும், நீ பரலோகம் போகலாம். அதை சொல்லதான் செய்ய முடியும். அதை சொல்லுவது அவசியமாக இருக்கிறது. நமக்கு நல்ல வழி தெரிஞ்சிருக்கும் போது சொல்லாமல் இருந்தால் அது நமக்கு பாவமாயிரும். அதனால் இந்த சுவிசேஷத்தை அறிவிப்பது என்மேல் விழுந்த எனக்கு கடமையாக இருக்கிறது. ஆமாம், ஒரு விதத்தில் பொறுப்பு. ஏன்னா நமக்கு தெரியுது, அவனுக்கு தெரியாது. அதனால் சொல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. எங்கே கடைசி அந்த வசனத்தை வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம் 14 முதல். யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம்
எதன் அடிப்படையிலே பாருங்க விஷயத்தை சொல்கிறேன், எதன் அடிப்படையிலே சுவிசேஷம்? இந்த சுவிசேஷத்தோட அஸ்திவாரம் என்ன? எதன் அடிப்படையிலே சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது? எதன் அடிப்படையிலே பாவம் மன்னிக்கப்படுகிறது? வேற எந்த விதத்திலும் கிடையாதுங்க, வேற எந்த விதத்திலும் கிடையாது. இங்கே சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதற்கு ஒரு அஸ்திவாரம் இருக்கிறது, ஒரு ஆதாரம் இருக்கிறது. இதன் அடிப்படையிலே தான் பாவம் மன்னிக்கப்படுகிறது, இதன் அடிப்படையிலே தான் ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுவான். ஆதலால் இதை நாம் நன்றாய் அறிந்திருக்க வேண்டும். எங்கே வாசிக்கலாம்? 3வது அதிகாரத்தில் 12-13 விட்டலாம். 14 21 வரைக்கும், 14 21 வரைக்கும் வாசிக்கலாமா? சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் இல்லவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டாயிற்று. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடியால் அவர்கள் ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாயிருக்கிறது. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியிடத்தில் வராது இருக்கிறான். சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியிடத்தில் வருகிறான். இதுதானுங்க சுவிசேஷத்துக்கு அஸ்திவாரம், அடிப்படை. இதை எல்லாமே சுவிசேஷம் கிடையாது. இயேசுவின் சிலுவை குறித்து நீங்கள் சொல்லாமல் சுவிசேஷம் அறிவிக்கப்பட முடியாது. நம்ம என்ன சொல்லுவோம்? இயேசுவை ஏற்றுக்க ரட்சிக்கப்படுவேன்னு அந்த முதல்ல அப்படி ஆரம்பிப்போம். அப்புறம் போக போக அதை சொல்லி தான் தீரணும். சிலுவையை சொல்லி தான் உன்னுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்யப்பட்டது, அது நீங்கள் சொல்லி தான் ஆகணும். இதை சொல்லாமல் ரட்சிப்பு கிடையாது. இயேசு சொல்கிறாரு, அங்கே பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த பாம்பு கடிச்சு பிடிச்சிட்டு செத்து கிடந்தானே, மக்கள்லாம் ஓடி வந்தாங்க மோசைக்கிட்ட. கர்த்தர் மோசைக்கிட்ட சொன்னார், ஒரு வெண்கல சர்ப்பத்தை செஞ்சு அங்கே வனாந்தரத்தில் உயர்த்தி வை, அதை நோக்கி பார்க்கிறவன் சாகாமல் பிழைப்பான். பாம்பு கடிச்சிருச்சு, சாக போகிறேன் ஓடி போய் அந்த உயர்த்தப்பட்ட சர்ப்பத்தை நோக்கி பார்த்தா பிழைப்பான். இன்றைக்கி பாவத்தில் இருக்கிற செத்து நரகம் போகிறான், ஆனால் அவன் இயேசுவை நோக்கி பார்த்தால் பிழைப்பான். அதாங்க செய்தி. இந்த செய்தியை சொல்லணும். இயேசு சொல்லுகிறார், மோசே வனாந்தரத்திலே சர்ப்பத்தை உயர்த்தியது போல மனுஷகுமாரன் உயர்த்தப்பட வேண்டும் அப்படி சொல்கிறாரு. சர்ப்பம் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். உயர்த்தப்படணும். எவனா ரட்சிக்கப்படணுமா? இவர் உயர்த்தப்படணும். அந்த 3:16 எல்லாரும் பார்க்காம சொல்லுவீங்களா? எவ்வளவாய் அன்பு கூர்ந்தார்? சிலுவைக்கு போய் சாகும்படியாக. அவ்வளவாய் அளவு இல்லைங்க, இவ்வளவாய் அன்பு. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு நரகம் போகாமல் நித்திய ஜீவனை பெற்று பரலோகம் போகும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த வசனம் பைபிள்லே ரொம்ப ஃபேமஸ் வசனம். இது எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரிஞ்சிருக்க வேண்டியது. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக அவரை அனுப்பினார். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான், நியாயம் தீர்க்கப்பட்ட நரகத்துக்கு போகமாட்டான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசமுள்ளவனாய் இராதபடியினாலே
அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பாட்டாயிற்று. அது உடனே ஜட்ஜ்மெண்ட் ஏற்கனவே பாஸ் தான். உட்பட்டாயிற்று. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தோம், மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடியால் அவர்கள் ஒளியை பார்க்கலாம், இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறது. இயேசுநாதர் வேண்டாம், வேற எதையாவது கும்பிடுக்கிறேன். அப்போ எத்தனை வேணாலும் கும்பிடலாம். அவ்வளவு தேவதூதர்கள், அவர்கள் தேவன் கிடையாது. வானத்தையும் பூமியை சிருஷ்டித்த தேவன் கிடையாது. உங்களுடைய தேவனோ ஜீவன் உள்ளவர், அவர் சகலத்தையும் படைத்தவர், சகலத்தையும் ஆளுகிறவர், சர்வ வல்லமை உள்ளவர், அவர் பரிசுத்தர், அவர் நீதிபரர், அன்பாகவே இருக்கிறவர், அன்பினால் நம்மை இழுத்துக்கொள்ள, அன்பின் கயிர்களால் உன்னை கட்டி இழுத்தேன் என்று சொல்லுகிறவர், உங்களை அன்பினால் கட்டி இழுக்கிறாராம். அல்லேலூயா. நீங்களும் அந்த அன்பினால தான் ஜனங்களை கட்டி இழுக்க பார்க்குறீங்க. ஜனங்கள் சிலர் அத்துக்கிட்டு ஓடுறாங்க. ஏன் அன்பை, அன்பின் கயிறை அத்துக்கிட்டு ஓடுறாங்க. உங்களை கண்டா அங்கே மறைகிறாங்கன்னா என்ன அர்த்தம்? இந்த ஆள்கிட்ட போனால் இயேசுநாதரை பற்றி சொல்லுவேன், நமக்கு இது வேண்டவே வேண்டான்ட்டு அந்த தெருவில் வெளியே ஓடுறான். நீங்கள் சுவிசேஷம் சொல்லும்போது ஒன்று உங்ககிட்ட ஓடி வருவாங்க, கிட்ட கிட்ட வந்து அப்புறம் 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 என்னன்னு கேட்பாங்க. ஆனால் இன்னொரு கூட்டம் இருக்குது, ஐயோ இது நமக்கு ஆகாதுன்னு சொல்லி நீங்கள் சொன்ன உடனே உங்களை விட்டு ஒரு ஸ்டெப் தூர போவாங்க. அப்புறம் இன்னொரு தடவை சொல்லுங்கள், இது நமக்கு ஆகாதுப்பான்னு 10 அடி பின்னாடி போயிடுவான். 3வது தடவை சொல்லுங்கள், இவன் கண்ணிலே படக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அப்போ இந்த சுவிசேஷம் வந்து ஒன்று இந்த ஜனங்களை இயேசுக்கிட்ட இழுத்துட்டு வருது, அல்லது ரிப்பல் பண்ணி வெளியே தூரமாக கொண்டு போகுது. அந்த தூரமாக போகிற ஆளை பார்த்துட்டு விட்டுறலாம். நீங்கள் அவனே தூரமாக போகிறேங்கிறான், நமக்கு என்னத்துக்கு இந்த வம்பு, இவனோட வம்பு நமக்கு வம்பே வேண்டாம். நீயும் இந்த உலகத்தில் நீ செய்கிற ஏன்னா போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் ஞானமும் அறிவும் இல்லையாடா அப்படி நீங்கள் மனசுக்குள்ளே தான் சொல்ல முடியும், அவன்கிட்ட சொல்ல முடியாது. அந்த வசனம் எங்கே இருக்குது? நீ போகிற பாதாளத்திலே பிரசங்கி, நீ போகிற பாதாளத்திலே அவனுக்கு நீங்கள் அவனை பற்றி நீங்கள் நினச்சிக்கலாம். ஏண்டா பாதாளத்துக்கு போகிறேங்கிறேன் பெரிய இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. நீ போகிற பாதாளத்திலே 9 ஓகே 9 10 செய்யும்படி உன் கைக்கு நேருகிறது எதுவோ அது உன் பலத்தோட செய். நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே. நான் திரும்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது, ஓடுகிறதற்கு வேகமுள்ளவர்களின் வேகமும் யுத்தத்துக்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது, பிழைப்புக்கு ஞானம் உள்ளவர்களின் ஞானமும் போதாது, ஐஸ்வர்யம் அடைவதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது, தயவடைகிறதற்கு வித்துவான்களின் அறிவும் போதாது. அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். நமக்கு சமயமும் நேரிட்டது, தேவ செயலும் நேரிட்டது. நாம் ரட்சிக்கப்பட்டோம், கர்த்தரோட கூட இருக்கிறோம். அவர்களுக்கு சமயம் நேரிட்டது, தேவ செயலும் நேரிட்டது. ஆனால் அதை நிராகரித்து போகிறார்கள். மனுஷன் செய்கிற பாவங்களிலே கொடுமையான பாவம், மிக கொடிய பாவம் இது. விபச்சாரம் அல்ல, வேசித்தனம் அல்ல. இந்த அந்த ஆள் பூட்டின் பாட்டுக்கு அவன் யுத்தம்னு ஆரம்பிச்சிட்டான். எத்தனை பேர், லட்சக்கணக்கான பேர் சாகுறாங்க. அவன் தான் பெரிய பாவி. அப்புறம் இத்தனை பேர் விபச்சார சந்தை வச்சுருக்கிறாங்க. அப்புறம் நிறைய பேர் விபச்சார விடுதி நடத்துகிறாங்க. அதெல்லாம் பாவம்தான். ஆனால் அவைகள் மன்னிக்கப்பட முடியும். அப்போ மன்னிக்கப்பட முடியாத பாவம், இயேசு எனக்கு வேண்டாம், ரட்சிப்பு எனக்கு வேண்டாம், தேவன் எனக்கு வேண்டாம், பரலோகம் எனக்கு வேண்டாம், இயேசுவை நிராகரிக்கிறேன், இயேசு எனக்கு வேண்டாம் என்று சொல்லுகிறது தான் மனித வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரதான பாவம். ஆனால் 10 கற்பனையில் உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னேண்டி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அது ஒரு பாயிண்ட் அங்கே வருது பாருங்க. அதுதாங்க பாவங்களிலே பிரதான பாவம். நமக்கு தெரியும் வேசித்தனமா, ஐயோ கொடுமையான அசுத்தமான கேவலமான பாவங்க. ஆமாம், இத்தனை பேரை கொன்று விட்டாங்க. ஒருத்தன் ஒரு காசு சொல்லியிருக்காங்க, ஒருத்தன் 400 பேரை கொன்று விட்டானா. 400 பேரை கொன்று விட்டு கடைசியில் கர்த்தாவே என்னை ரட்சியம்னு ஒரு சர்ச்சுக்குள்ளே போய் நுழைஞ்சிருக்கிறான். கர்த்தர் அன்னைக்கு அவனை ரட்சித்தாரான்.
அந்த செத்தவங்க குடும்பமெல்லாம் என்ன செய்வாங்க? அவனும் சாகணும், அவன் ரட்சிக்கப்படவே கூடாது, அவன் நரகந்தான் போகணும் அப்படி 400 பேரோட குடும்பமும் சொல்லியிருப்பாங்க. ஆனால் தேவன் மனுஷன் அல்ல. மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தை மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். அது மட்டும் இல்லை, கர்த்தருடைய பரிசுத்தவான்களுடைய மரணம் அவருடைய பார்வையிலே அருமையானது. ஏன்னா நம்ம பிள்ளை நம்மக்கிட்ட வருது, பரலோகத்துக்கு வந்துருச்சு. நீங்களும் நானும் பூமியில் இருக்க வரைக்கும் நமக்கு சோதனைகள் இருக்கிறது. ஒருவேளை நம்ம ரட்சிப்பு வேண்டான்னு சொல்லிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ரட்சிப்பு வேண்டான்னு விட்டுட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அங்கே போயிட்டா அந்த ரட்சிப்பு எடுபடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால தான் என் பிள்ளை அங்கே வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருடைய பார்வையிலே அருமையானது. இது முதல் கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது. எனக்கு நேர்த்தியான இடங்களில் பங்கு கிடைத்தது, ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. அது என்னது? கர்த்தர், பரலோகம். கர்த்தரே அந்த ஆசாரியர் லேவி கோத்திரத்துக்கு சுதந்திரமாக அவனுக்கு சொத்தே கொடுக்கல. நான் தாண்டா அவனுக்கு சொத்து அப்படி சொல்லிட்டாரு. அதுக்கு அவனை பட்டினியாக போட்டார். 10-11 பேர்கிட்ட, ஏய் 10ல் 1 கொண்டா அப்படின்னு கேட்டு வாங்கி இவன்கிட்ட கொடுத்துட்டார். அப்போ 10 பேர் 10ல் 1 கொடுத்தா 10 மடங்கு. அப்போ இவனு எல்லாருக்கும் என்ன சமமான ஒரு பங்கு இவனுக்கு கிடச்சிருது. நீ வேலையை பாரு, நான் உனக்கார கொடுக்கறத கொடுத்துட்றேன். ஒரு பெரிய ஸ்ட்ரேஞ்ச் திங் இஸ் ஹேப்பனிங். என்ன தான் நம்ம வேண்டான்னாலும் கர்த்தருக்கு காணிக்க கொடுக்காமல் இருக்க நமக்கு மனசு வருதா? எல்லா மனுஷரும் தேவன் தனக்கு கொடுத்த அந்த நன்மையிலே ஆசீர்வாதத்திலே ஆண்டவருக்கென்று கொடுக்க வேண்டும் என்ற ஒரு டிரைவு எல்லா மனுஷருக்குள்ளே இருக்குது. எல்லாரும் என் தோட்டத்தில் விளைஞ்ச முதல் கத்திரிக்காய், முதல் சுரக்காய், முதல் வாழைக்காய் எடுத்துக்கொண்டு கர்த்தருக்கு அதை செஞ்சால் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சமாதான நிம்மதி எவ்வளோ பெருசு தெரியுமா? சாந்த குணம் உள்ளவர்கள்னால் என்ன அர்த்தமா? எதிர்பேசாமல் சொன்ன கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே அங்கீகரிக்கிறதான். அதுதான் சாந்த குணமா. கர்த்தருடைய வார்த்தையை எதிர்பேச அது என்ன இது என்ன அப்படியெல்லாம் சொல்லாமல் அங்கீகரிக்கிறது தான் சாந்தமாக. சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து கொள்வார்கள். அவங்களுக்கு எல்லாமே அவங்களுக்கு சொந்தமாகிறது. வாரியரைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றைக்கு நிற்கும். வாரியரைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணிய தரித்திரராவாரும் உண்டு. இதை கர்த்தர் தாங்க செய்ய முடியும், நம்மளால் செய்ய முடியாது. வாரி இறைச்சிட்டு பார்த்தா அப்புறம் இன்னும் அவனுக்கு நிறையா சேர்ந்துக்கிட்டு இருக்குது. பிசினித்தனம் பண்ணி இப்படியே சேர்த்தா கடைசிக்கு இவனே ஒன்றுமில்லாமல் போயிடுறான். கர்த்தர் இப்பேற்பட்ட அற்புதத்தை செய்கிறாரு. அல்லேலூயா. அற்புதம் தானா? வாரி இறைச்சும் விருத்தி அடைகிறது அற்புதம் தானா? பிசினித்தனம் பண்ணியும் ஒன்றுமில்லாமல் போகிறது அதுவும் அற்புதம் தானா? அற்புதம் நெகட்டிவ் சைடில். நீங்களும் நானும் பாக்கியம் உள்ளவர்கள். எத்தனை பேர் சொல்றீங்க நான் பாக்கியம் உள்ளவர்கள்? அல்லேலூயா. நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் கர்த்தரோடு கூட இருக்கிறோம். கர்த்தர் சிந்திக்கிறது போல சிந்திக்கிறோம், கர்த்தர் பேசுகிறது போல பேசுகிறோம், கர்த்தர் செயல்படுகிறது போல செயல்படுகிறோம், கர்த்தருடைய வேலையை செய்கிறோம். கர்த்தருடைய வேலை செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன், அசதியெல்லாம் கிடையாது, பிரிஸ்கா எந்திரிச்சு ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. ராத்திரிக்கு எந்திரிச்சுங்களா உற்சாகமாக ஜெபம் பண்ணுவீங்களா? கர்த்தரை எழுப்புற நேரத்தில் ஹலோ இருக்கீங்களா? என்ன பாஸ் ராத்திரியிலலாம் கிளப்பி விட்றீங்க? அவர் எப்போ எழுப்புறாரோ அந்த நேரம். நான் இந்த நேரம்லாம் சொல்லலை. அவர் எப்போ எழுப்புறாரோ அப்போ எழுந்திரிச்சு கர்த்தாவே இதோ வருகிறேன் என்னை குறித்து புஸ்தக சூழலிலே சொன்னது யாரு? இயேசு. இப்போ நம்ம அதை எடுத்துக்கிட்டு எனக்கு நீர் சொல்லி இருக்கிறீர், என்னை பற்றி எழுதியிருக்கிறீர், நான் அதை செய்ய வர்றேன். கர்த்தாவே புஸ்தக சூழலில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது, இதோ வருகிறேன்.